இந்த லிஸ்ட்ல எந்த எந்த மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த படங்களை நீங்க பார்த்து இருக்குங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நாம் ஃபஸ்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற மூவி மிராய். இப்போ 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200வது வருஷத்தில் அரசர் அசோகர் வந்து கலிங்கப்பரை ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னோட சக்திகளை வந்து 9 புத்தகங்கள் அடக்கி வைக்கிறாரு. அந்த 9 புத்தகங்களில் 8 புத்தகங்களை வந்து போர் வீரர்கள் கையிலையும் 9வது புத்தகத்தை பூமியில் இருக்கிற மகரிஷி கையிலையும் கொடுக்குறாரு. அந்த 9வது புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த புத்தகத்துக்கு சக்தியை வச்சு உலகத்தை உருவாக்கவும் முடியும், உலகத்தை அழிக்கவும் முடியும். இப்போது 500 வருஷம் கழித்து அந்த 9 புத்தகத்தையும் வில்லன் தேடிக்கிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னா, அந்த 9 புத்தகத்துக்கு சக்தியை வச்சு உலகத்தை தனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஸோ அதனால் அந்த 9 புத்தகத்தையும் அடைய நினைக்கிறான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மூலியமாக வில்லனை தடுக்க முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக ஹீரோவை தேடி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒருவங்களோட கண்ணை பார்த்து அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த சக்தி வந்து ஹீரோயினுக்கு இருக்குது. இப்போ அவங்க ஹீரோவை தேடி போகிறாங்க. ஹீரோக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லும்போது, வில்லனை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஹீரோ வந்து மிராய் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தேடி போகணும். அந்த ஆயுதத்தை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, கடைசியில் அந்த 9 புத்தகத்தையும் கண்டுபிடிச்சி வில்லனை எப்படி அழிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஷுவல்லாம் செமையாகவே இருக்கும். விஷுவலுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். முக்கியமாக அந்த மிராய் ஆயுதத்தை எடுக்க போகும்போது ஒரு கழுகோட சண்டை ஒன்று நடக்கும். அந்த சண்டையெல்லாம் சூப்பராகவே இருக்கும். விஷுவலாக சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. ஃபேண்டசி, ஆக்ஷன், அட்வென்ச்சர் கலந்து ட்விஸ்ட்டோட ஒரு மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தரமான மூவி. கண்டிப்பாக இந்த படத்தோட விஷுவலுக்காகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். செம்மையாக எடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காமல் சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. எதுக்காக ஹீரோ வந்து வில்லனை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தரமான மூவி. ஆமாம், செகண்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற மூவி ரணம், அறம் தவறேல். இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. இந்த படம் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். அதாவது போலீஸுக்கு வந்து க்ரைம் கேஸில் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டாக இருப்பார். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சைக்கோ கில்லர் வந்து டீனேஜ் பொண்ணுங்களை வந்து கொடூரமாக கொலை பண்ணி அவங்களோட கை தனியாக, கால் தனியாக, உடம்பு தனியாக எரிஞ்ச நிலையில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனோட வாசலையும் வச்சிடறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கொலைகளை யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸரோடு சேர்ந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஃபைனல் கில்லர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தில் மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் செம்மையாகவே இருக்கும். முக்கியமாக அந்த கில்லர் வந்து ஒரு மாஸ்க் ஒன்று வச்சுருப்பான். அந்த மாஸ்க் எதுக்காக வச்சுருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற சீன்ஸு இது எல்லாமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக அந்த கில்லர் எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். தரமாக இருக்கும். ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டு வச்சு செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் இந்த படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பாக சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு போர் அடிக்காது. இது வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, தனியாக மட்டும் பாருங்கள். ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவி. மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம தேர்ட் ப்ளேஸில் பார்க்க போகிற மூவி மரிஜுவானா. இந்த படம் 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு தேட்டரில் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டரோட பையனை கழுத்தெடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அந்த தேட்டரில் வேலை செய்கிற ஒரு பையனையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிற நம்ம ஹீரோ வந்து வராரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாக இருக்கும். இதே மாதிரி பேட்டர்னில் 6 கொலைகள் நடந்திருப்பாங்க. ஸோ இந்த கொலைகள்லாம் யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறான், பின்னாடி இருக்கிற அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அப்படி கண்டுபிடிக்க போய் அவருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு, ஃபைனலாக அந்த கில்லரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான மூவி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வன்முறையான காட்சிகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தனியாக மட்டும் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்காதீங்க. ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் 4வதாக பார்க்க போகிற மூவி சக்தி திருப்புகள். இந்த படம் வந்து 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1989 பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து ரேப் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம்
குப்பை தொட்டியில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய வந்து ஒரு வயசானவர் எடுத்து வளர்க்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம விஜய் அண்ணி காட்டுறாங்க. அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அவங்க கேட்குற உதவியை அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி வேலை தான் பார்த்துருக்காரு. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் தன்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமானவங்கள ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொலிட்டிக்கல் த்ரில்லராக சூப்பராகவே கொண்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு தரமான மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மற்றபடி படம் சூப்பராகவே இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மற்றபடி படம் செம்மையாகவே இருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தரமான மூவி. இது நார்மலான ஒரு ரிவெஞ்ச் மூவி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட ப்ளஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் 5ஆவதாக பார்க்க போகிற மூவி குட் பேட் அக்லி. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டராக இருப்பார். ஸோ அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும்போது இப்போ குழந்தைக்காக இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு நார்மலான லைஃப் வாழலாம்னு ஆசைப்படுறாரு. அதனால் ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிக்கிறாரு. அவர் திருப்பி வெளியே வரும்போது அவரோட பையனை வந்து யாரோ ட்ராப் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் பையனுக்காக மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை கையில் எடுக்கிறாரு. தான் பையனை ட்ராப் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறது யார் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி தன்னோட பையனை ஜெயிலேருந்து வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் அஜித் சாரோட ஆக்டிங்கில் பார்க்கலாம், அதெல்லாம் செம்மையாகவே இருக்கும். முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு தரமான ஆக்ஷன் மூவி. உங்களுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிக்கை வரைக்கும் வெறும் ஆக்ஷன் மட்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜான்விக் மாதிரியான ஒரு தரமான கேங்ஸ்டர் ஆக்ஷன் மூவி. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அது அஜித் சார் ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். அவரோட கேங்ஸ்டர் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவர் பையனை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு தரமான லோக்கலான ஆக்ஷன் மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் 6 பிளஸில் பார்க்க போகிற மூவி மதராசி. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மா வந்து ஆக்சிடென்ட் நடந்து போனதை வந்து நம்ம ஹீரோ வந்து நேரில் பார்த்துருவார். ஸோ அதனால் மைண்டில் உள்ள அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இப்படி இருக்க ஹீரோ வந்து ஹீரோயின் பார்த்தோன்னே லவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை விட்டுட்டு போனதுனால ஹீரோ வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஐஏ போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாஃபியா லீடரை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ண போன நம்ம ஹீரோ கடைசியில் அந்த மாஃபியா லீடரை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் வில்லனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஜமல் தான் நடிச்சிருப்பார். கண் கலாச்சாரம் இந்தியா கூட வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணுறாரு, ஃபைனலாக விஜய் ஜமலை தடுத்து நிறுத்தி இப்போ மிகப்பெரிய மாஃபியா கும்பலை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தில் ஹீரோவோட வில்லன் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருப்பார். அவர் பண்ணுற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக கன்னை வச்சு பண்ணுற ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி டேங்கிளாக வச்சு அடிக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு பக்காவான தரமான ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும், அதுக்காகவே பார்க்கலாம். முக்கியமாக இந்த படத்தில் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கும். அவங்களுக்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான ஆக்ஷன் மூவி. நாம் ஃபைனலாக பார்க்க போகிற மூவி மரியா. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா புக் மை ஷோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நன்னா இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு அந்த நன் வாழ்க்கை பிடிக்கல. ஸோ அதனால் ஒரு நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த விஷயம் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்த ஹீரோயின் வந்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நார்மல் லைஃப் வாழ்ந்தாங்களா இல்லையா, அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு, ஃபைனலாக அவங்க நினச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை அமைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி. உங்களுக்கு இந்த மாதிரி மூவியில் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, அதனால் தனியாக மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் ஹாரர் ட்ராமா மூவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டிங் வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவிஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் டேக் கேர், பாய்.